ஓங்கார மூலவி விநாயகனே போச்சி, ஓதுகின்ற கம்பனுமே போச்சி போச்சி. என் நீங்காத வீடன் தன்னில் வீச்சிருக்கும் என் தாயே, நீ எனக்கு அவதியின்றி வந்தருள் சேவாயம்மா. அல்லல்வோம் பல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம். போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தின் மேல் மாமருணை கோபுரத்தின் மேல் வீச்சிருக்கும் கணபதியை கைதொழுத காலே வாக்குண்டா நல்ல மனதுண்டா வால்மலராய் நோக்குண்டா மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உன்பாதம் தப்பாமல் சார்வாதம் தமக்கே அறிவு கண்டேன் பொதிக மலர் தீர்த்தமாடி அகத்தீஸ்வர் கிருபையினால் தும்ப வினைகள் நீங்கி மாலை சர்வில் கோபுரமும் பாவனாச சன்னதி கண்டபோது சலிப்புச்சி இருந்தேன். பரிசு வச்ச உலகம் மாலை கண்டபோது வாழ்வு வெட்டேன், என்னாலும் வரம் பெற்றேன். பெற்றதாய் தன்னை பிள்ளை மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் கச்ச நெஞ்சை கலை மறந்தாலும் கண்ணை மைப்பது மறந்தாலும் உச்சதிகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் ஓம் நற்சவத்துள் இருந்து ஓங்கும் ஓம் நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நனவிலையும் என்னால் நான் மறவேனே. சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே, வாரத்தில் உன்னை தரிசிப்போர்க்கு ஜோதி ஆய் நின்று வரங்கொடுக்கும் அன்னையே.
மூர்த்தி வரதந்தங்கை சத்தி சிவ சொருகமதை அடியே நான் சொல்லத்தர உண்டா அழகான இந்த 5 மண்ணும் பொதிந்து வாழும் செந்தாலை உச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு உடையாம்புலி ஊருக்குள்ள குழுவேச்சிருக்கக்கூடிய ஐயனாகப்பட்ட ஊரணி சுடலைமாட சுவாமி வாசல்ல வழிவச்சிருக்கக்கூடிய அப்பு சடச்சி ஆயி மகமாய 1000 கண்ணுடையாள் அம்பிகை பிரம்ம பீடத்திலே பிறந்த வேச்சி பிரம்மராட்சதை வருவாளமக்கு ஒரு நாளும் குறைவில்லையே வேதத்துள் வீச்சிருக்கும் இமலையே கமலவாணி உன் பாதத்தை நம்பியோருக்கு பரிசு தந்த அருள்வாய்ப்பாய் சூதச்ச மனதுடனே சுந்தரம் உருவாய் தோன்றும் சீதச்ச வழங்கினாலை என்னால உன் சிந்தையில் செப்புவேன் வச்சாத பொய்யை வளநாடு கண்டு மலை மீது அமர்ந்த குமரா உச்சார் தனக்கு ஒரு பேருமில்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியனை என்னை ஆள்கொள்வாரன் முறியேதா இந்த மனத்துள் விஸ்தாரமாகவே திருச்செந்தூர் முருகா செந்திலாண்டவா சிவசுப்பிரமணிய கடவுளே புள்ளி மயிலேறி வர வேண்டி எந்த நாரோகே சம்போ மாரி ஓம் நமச்சிவாய வேத விநாயகா உனதடியன வனிதரும் அருள் தரும் ஆதியோ அந்தமுமான பொருளே ஐந்து கர தொந்திவாய தோணி அப்பனே ஐந்து கரம்பேரு தொந்திவாய சொலிக்க அப்பாடையுடன் வெறும் போரி அப்பலமோடு மூக்கணி சக்கரைய அத்தனையோ ஒந்தனுக்கு படைப்பே அருளோடு வந்த சோதி முதல் பொருளே அருளோடு வந்த ஜோதி முல பொருளே
உலகம் எல்லாம் பரந்து நாதர் வந்து வாய் துறந்தார். அம்மா பொருளன திருமகள் அறியவே ஒரு மலை பொந்துகள் நீரைந்த சிவ காணுவே. அப்பனே புகழ்ந்து நான் எப்போதும் உமை பாடுவே. மந்திர நீல சந்திர சேகரந்தானுமரையோ பூட் 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 தகத்தா. அப்பனே வேதமந்திர நீல சந்திர சேகரந்தானுமரையோ விதிமல சுதி மலர் அறியவே ஒரு மலர் வித்தை தன்னை நற்சவைகள் வைத்தவா. அப்பனே அன்புடன் நான் உமை பணி வேலவா. அப்பனே கணபதியையும் குரு கணபதியையும் குரு கனவிலையும் நான் மரபி குணவதிய அருமுகன் குஞ்சரமே உமைப்பாடு ஆதியில வேதனாது அருள் அம்பலத்துள் ஆடுமை சோதியில மாலையிற்கு மாலையிற்கு நின்ற மாலையே அப்பன மலையரசன் திருமகள சக்தி மலையாள பகவதிய மதுர மீனாட்சி அம்பிகையே அம்மா வனம் இருக்கும் வனக்கிளி வந்தருள வேணும் வடக்கு செல்லியம் வடவத்திர காளியம் வந்தருள வேண்டும் இடம் இருக்கும் கலை மகளே காலை மகளே. கருள வேண்டும் அம்மா வேண்டும் அம்மோ. கலை மகளே அப்பனை பாடுவனே நானும் முன்ன சாமி பாடுவனே நானும் முன்ன மேகமுடைய சாஸ்தாவே பலகால உனை தொழுது அப்பா தேடுவனே நானும் முன்ன சிவனணைந்த பெருமாளே தென்னாடு தேசமல் ஐயா கூறுவனே நானும் முன்னை ஊரணி கர சுடல ஐயா ஐயோ குச்சங்குற அணியிடாமல் மறந்திருக்கும் கதைகள் எல்லாம்
ஊரணிக்கரமாயாண்டி மனதில் வந்த அருள் புரிவார் அப்பா புரியாத கதைகள் எல்லாம் எந்த பேச்சியம் தாய புரியும்படி அருள் புரிவார் ஊரணிக்கர சுடல ஐயார் ஆதியில சிவல பெரியார் கொலுவிருந்தமாயாண்டி ஆதி ஒரு காலத்துல ஊரணிக்கர தன்னாதில இந்த மர தோப்புக்குள்ள கொலுவிரு கொஞ்சுடல ஐயா நான் ஒரு நாள் மறந்தாலும் ஊரணிக்கரமாயாண்டி உன்னை நான் ஒரு நாள் மறப்பதில்லை எந்தாய பேச்சி அம்மா உன்னை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் தாய நினை ஒரு நாள் மறப்பதில்லை பாடுகின்ற குழந்தைக்கு தான் பாடுகின்ற குழந்தைக்கு தான் நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து நான் உதடுமாறிடா எனது நற்குரலும் மங்கிடாமல் என் குலங்காக்க வந்ததையோ ஆதினங்காத்த ஐயனாரே எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயா பிரம்ம பீடம் பிறந்த வேளை அம்மா பேச்சி பிரம்மராட்சோத தாய பிள்ளைக்கு நீ அருள் புரிவா என் குல தெய்வமே மகதேவா ஆதியில மகதேவா அடுத்த அனந்த பத்மனா பிணத்தில் மாலை ஓட்டவர்தான் பிணம் மாலை சுடும் பெருமா உத்தப்பனமாயாண்டி எனக்கு ஓடி வந்து அருள் புரி வெள்ள ஊரணி கரையாதியில நாலு நல்ல வாசக்காரா பேச்சி மாவே மாயாண்டி எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயோ சுடலு விடாதபடி அப்பனே வள்ளியாள் திணை போனத்தில் வருங்கிலே தனை விரட்ட சுவாமி வள்ளியாள் திணை போனத்தில் வருங்கிலே தனை விரட்ட வாய்த்த திணை மாவை உண்டவ வேளவா திருமலை ஆண்டவா திருச்செந்தூர் நீ மாறுபடா சுரந்தலைய வடி வேலவா மாறுபட சூரந்தலையார்த்தவா மாறுபட சுரந்தலையார்த்தவா அப்பன இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகளை உள்ளில் வாட இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகளை உள்ளில் பாட இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகளை உள்ளில் பாட இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகளை உள்ளில் பாட தந்தனை தனைத்த தாளம் ஓடவே தாளம் ஓடவே சாமி தடி கிடைத்தான் தாங்கின தாளம் முகவே முகவே தாளம் ஓடவே போட் போட் தடி கிடைத்த தாளம் ஓடவே அப்பா முந்திய
குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரா குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரா ஓங்கார மூலவி விநாயகனே போச்சி ஆமையா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தன் தாய் தந்தையில் நான் என்னாலும் மறவே அப்பனே தானை தம் தானே தன்னம் தனனை தன்னா சாமி தந்தனதானே தன்னம் தனனை தன்னா நம்பாடறியாத நாளை தன்னில் என்ன படிக்க வைத்தாரே என் கூறுதா ஏடறியாத நாளை தன்னில் என எழுத வைத்தாரே என் கூறுதா நம்பாடறி எனது வடிப்பறிய நாம் பாட்டினுடன் அல்லால் வகையாரி நான் ஏடறி எனது எழுத்தாரிய ஏட்டினுடன் அல்லால் வகையாரிய இத சொல்லி வைத்ததொரு வாத்தியாரே இத சொல்லி வைத்ததொரு வாத்தியாரே நான் சொப்பனத்திலையோ மறப்பதில்லை அப்பனே நினைத்தாளே தமிழ் மணக்கு நினைத்தாளே தமிழ் மணக்கு நெல்லையும் மாவட்டத்தில் உலகம் அங்கும் கியாதிபர் உக்கரங்கோட்டை நகரில் வாழ்ந்து 3வது குளமதில் முக்கியமாக பிறந்தவர் முப்பரி நூல் அணிந்தவர் வணிகரோட குளமதியில வந்துதித்த வாத்தியார் சுதிதவர மணிமார்வல் மணிமார் சுடலையாண்டி புலவர் பாதோ புலவர் பாதோ அப்பனே சுந்தர சர்மாலை மார்பன் சுந்தர பாண்டியபுர நகரில் வாழ்ந்த சொன்ன சொல்லுக்கல்லார்த்தம் சொல்லும் அண்ணாதி சொக்கலிங்க புலவர் பாது சொக்கலிங்க புலவர் பாது தென்னிந்தியா தேசத்தில் திருநெல்வேலி ஜில்லா மாராந்தை நகரில் வாழ்ந்த நமது புதூர் கிராமத்தில் நகரில் வந்து நடுக்காட்டு தியாகியான நந்த கொணர் வம்மூசத்தில் வந்து மெல்ல பிறந்தவர்தான் யாதவர்கள் குளமதியில சிறப்போடு பிறந்தவர்தான் விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் கல் சிலையா இருந்தாலும் எங்க தாத்தாவோட பேர சொன்னால் அது கலகலன்னு பேசும் ஐயா
மண் சீலையாய் இருந்தாளோ மணி கொண்டு பேசும் ஐயா பேரும் நல்ல புகழ் படைத்த அண்ணாவி பெருமாள் தாசு புலவர் பாதோ தென்னிந்திய தேசத்துல திருநெல்வேலி ஜில்லாவா திருநெல்வேலி ஊரி வந்த ஆடாத தெய்வங்க ஆட வைத்து பார்த்தவர்தான் பேசாத தெய்வங்கள பேச வைத்து பார்த்தவர்தான் அகிலமங்கும் கியாதி வச்ச நாடு எங்கும் கியாதி வச்ச தாத்தா நாராயண தாசு புலவர் பாதோ தென்னிந்திய தேசத்துல கீழப்பாவூர் நகரில் வாழ்ந்த கல்சிலையாய் இருந்தாலும் எங்க தாத்தாவோட வேற சொன்னால் கலகலன்னு பேசும் ஐயா மஞ்சிலையாய் இருந்தாலும் தாத்தாவோட வேற சொன்னால் மணி கொண்டு பேசும் ஐயா விருத்தம் போட்ட அறுத்தம் சொல்லு விருத்தம் போட்ட அறுத்தம் சொல்லு தாத்தா ஆதி நம்ம புலவர் பாதோ தாத்தா ஆதி நம்ம புலவர் பாதோ அப்பனை நாட்டிலையும் சாமி நல்ல நல்ல நாடு நாவலர்களது புகழோ நாடு நல்ல நாடு அப்பன கோடமல ஒளியோ நாடு உளுந்ததண்டல் ஏதோ நாடு பருக்கை நல்லோ வளர்ந்தோங்கி எலிக்கோ நாடு சாரமல ஒளியோ நாடு சரமிளகு காய்க்கு நாடு மஞ்சி மலை ஒளியோ நாடு இஞ்சி விஞ்சி விளையோ நாடு இருவாச்சிப்பு மலரோ நாடு சொல்லையா மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்பார் குதிரை கட்டி போரடித்தால் குமியாது சென்னல் ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அழகு தேரு நாடாதில தென்னிந்தியா தேசத்திலே திருநெல்வேலி ஜில்லா ஆமா சீமை இருகடலாம் தென்காசி முக்கடலாம் முக்கடலாம் தென்னிந்தியா தேசத்திலே என்னன்னா இந்த திருநெல்வேலி ஜில்லாவிலே ஆமா உலகமங்கும் பேரும் புகழும் கீர்த்தியும் வச்சு விளங்கக்கூடிய ஆமாய்யா இந்த உடையாம்புலி ஊருக்குள்ளே சரி நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம் யாதவார் குலத்திலே வந்து பிறந்த செல்வச்சீமான்கள் யாரு யாதவார் குலத்திலே வந்து பிறந்த செல்வச்சீமான்கள் வணங்கி வரக்கூடிய ஆமையா மேகமுடையா சாஸ்தா துணை கொண்டு 1008 தேவாதைக்கும் அண்ணாவி சிவனணைந்த பெருமாள் சிவனணைந்த பெருமாளோடு ஆமையா அம்மை ஆதிவராசக்தி சக்தி இந்த ஊரணி கரையில இருந்ததாலே அம்மா
மணிவழக்கில் பிறந்த காரணத்தால் மாயாண்டி என்றும் 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 சுடரொழுவிலே பிறந்த காரணத்தால் சுடலை என்றும் சுடலை என்றும் முண்டமாக உருண்ட காரணத்தால ஐயாவுக்கு முண்ட சுவாமி. என்ன சுவாமி? முண்ட சுவாமி. ஆதியில சிவல பெரியான். ஆமா. பிறகு ஐயா அந்த ஊரணிக்கரையில வந்து இருந்ததால ஊரணிக்கரை சுடலை. ஆமா, ஊரணிக்கரை சுடலை. உடையாம்பள்ளி ஊர்ல ஆமா இந்த ஊரணிக்கரை சுடலன்னு சொன்னா அவ்வளவு பேர் வாங்கின சாமி. ஆமா, பேர் வாங்கின தெய்வம் இல்ல. ஆமா ஆமா, தெரியாத ஆளே கிடையாது. அப்படியாக ஆமா, இந்த ஊரணிக்கரை சுடலை மாட சுவாமியுடைய குடை விழாவில் இருதல முண்ட சுவாமியோடு பேச்சு பிரம்மசக்தி. ஆமா, இத்தனை தேவாதிகளும் கொலுவிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இந்த ஊரணிக்கரை மாயாண்டி சுடலைக்கு என்ன வருடம் ஆமா வருடம் ஐயாவுக்கு எப்போது 2 வருஷத்துக்கு ஒருக்கத்தான் கொடை. ஆமா, 2 வருஷத்துக்கு ஒருக்கத்தான் கொடை உண்டு இருக்கு முன்னகுட்டி. இருந்தாலும் போன வருடம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம்னா ரொம்ப சிறப்பான முறையில நல்ல போட்ஸா நடைபெற்று. ஆமா, 48 நாள் மண்டல பூசை நிறைவடைந்து போன வருடமும் ஆவணி முதவெள்ளி கொடை. ஆமா, ஆவணி முதவெள்ளி. இந்த வருடமும் ஐயாவுக்கு அதே ஆவணி முதவெள்ளி. அதே முதவெள்ளி தான். அப்படியாக ஆமா, இந்த ஊரணிக்கரை சுடலை மாட சுவாமியுடைய குடை விழா இந்த வருடமும் ஐயாவுக்கு ஆவணி மாதம் முதல் வெள்ளி. ஆமா, முதவெள்ளி. ஏற்கனவே இந்த ஐயாவுக்கு இந்த வருஷம் வளர்பிற வெள்ளி. எல்லா சாமிக்கு இப்படி அமையாது, கிடைக்காதுல்ல. இந்த இது கால் நட்டும் ஐயாவுக்கு வளர்பிறதா, கொடையும் ஐயாவுக்கு என்னைக்கும் வளர்பிறதா. ஐயா எப்போதுமே வந்த மக்கள் அவர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கதாலதான் அவருக்கு வளர்பிறல கொடை வைக்காங்க. பாத்தேடா? ஆமா, எல்லாத்துக்கும் கிடைக்காதுல்ல. ஆமா ஆமா, குடுத்து வைக்கணுமே. அதாவது என்ன, இந்த ஊரணிக்கரை சுடலை மாட சுவாமியுடைய குடை விழாவில் எப்போதும் ஐயாவுக்கு கும்பாபிஷேகம் நடந்து ஒரு கோயில்ல தொடர்ந்து 3 கொடை கொடுக்கணும். ஆமா, தொயந்தால 3 கொடை 3 வருஷமா கொடுக்கணும். போன வருஷம் ஐயாவுக்கு கொடை சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடம் ஐயாவுக்கு அதுலயும் மிக சிறப்பு நடைபெற உள்ளது. ஏம்னு கேளுங்க. என்ன, ஐயாவுக்கு இன்னைக்கு முதல் நாள் கொடையில வெள்ளியிசை நிகழ்ச்சி மட்டும் இல்ல, வேற என்ன, மதுரை ஆட்டம். மதுரை ஆட்டம் வடக்கோடி போத்தார் கோயில் முன்னால பாத்தேலா? மதுரை ஆட்டம்னாலே ஃபேமஸ் இல்ல. அதுதான் சிறப்பான முறையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேல வாங்கி தான் வருவாங்க வருஷம். அப்படியா? அடுத்த வருஷம் கச்சேரி கொண்டு உண்டு. ஆமா, ஓஹோ. ஆமா, அந்த பக்கம் ஆட்டம், இந்த பக்கம் கச்சேரி. ஓ, சரி மத்தியில வில்லு. ரைட். ஆமா, இந்த கொடை விழாவை நடத்தி வரக்கூடிய செல்வ சீமான்கள், ஆமையா, பூமான்கள், ஆமா, கனகவான்கள், சரி, புண்ணியவான்கள் யாரெல்லாம்? நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம் யாதவார் குலத்து பெருமக்கள். அமையா, பெருமாளே வந்து இந்த குலத்துல பிறந்ததாலதான் கோகுலம்னு பேரு. ஆமா, கோகுலம்னே பேர் வந்தது. பெருமாள் பிறக்க போய். ஆமா ஆமா, கோன் என்று ஒரு வட்டம். நடுக்காட்டு தியாகின்னு ஏன் யாதவர் மக்களுக்கு பேர் வந்து தெரியுமா? எதனால ஐயா? இப்ப நடு காட்டுக்குள்ள போறோம். ஆமா, நம்ம நடு காட்டுக்குள்ள போறோம். யாதவர் மக்கள்லாம் அந்த காலத்துல கெடை போட்டிருப்பாங்க. நடு காட்டுக்குள்ள கெடை போட்டிருக்கும் போது கிடைச்சாதான் பொங்கி வச்சிருப்பாங்க. ஆமா, பொங்கி வச்சிருப்பாங்கல்ல. இப்பமெல்லாம் நம்ம ஊரு விட்டு ஊரு போறதுக்கு ஒரு தெருவுல இருந்து பக்கத்து தெரு போறதுக்கு பைக்கில போறோம். அந்த காலத்துல என்ன, இத மாதிரி காரு, மோட்டாரு, ரயில், சைக்கிள்லாம் கிடையாது. ஒரு ஆளு காட்டு வழியா போறான்னு வச்சுக்கோங்க. யாதவர் மக்கள்கிட்ட இப்ப தண்ணி தாகம் பொறுக்கல, பசி பொறுக்கலன்னா என்ன செய்வாங்க? ஐயா தண்ணி வேணுமா? ஆமா ஐயா, கொஞ்சம் தண்ணி குடுங்க ஐயா அப்படின்னா உடனே கொடுப்பா. ஆமா, நீ தண்ணி அதிகமா கொடுப்பாங்க. உடனே சாப்பாடு வேணும்னா தான் பொங்கி வச்சிருக்க சாப்பாட தான் சாப்பிடுதமோ இல்லையோ வந்த மக்களுடைய வயிறு நிறையணும். நடு காட்டுக்குள்ள போனாலும் அவர் தியாகம் பண்ணுவாங்க பசிய. நடு காட்டுல அண்ணன் கொடுத்தேன். அதனாலதான் அவருக்கு நடுக்காட்டு தியாகினே பேரு. ஒரு பட்டம்.
யாதவர் மக்களுக்கு என்ன தரணியாண்ட காரணத்தால தாசன்று ஒரு பட்டம், ஒரு பட்டம், கரையை கட்டி மழவரச் செய்த காரணத்தாலே கரையாளர்கள் என்று ஒரு பட்டம். ஒரு பட்டம். இப்ப ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா ஆமா, என்ன கரையை கட்டி பெருமாளே பெருமாளே இதுல மழை பெய்யணும் ஐயா ஆமா அப்படின்னா உடனே மழை பெய்யுமா. ஏ அப்பா பெஞ்சிருக்கு அந்த காலத்துல. அதனாலதான் ஆமா கரையை கட்டி மழை வரச் செய்த காரணத்தாலே கரையாளர்கள்னு ஒரு பட்டம். ஒரு பட்டம், இடைக்காட்டில் சாஸ்திரம் பார்த்து குடியிருந்ததாலே இடைக்காட்டார் என்று ஒரு பட்டம். ஒரு பட்டம், குவளையத்தை ஆள பிறந்ததாலே யாதவர் மக்களுக்கு கோன் என்று ஒரு பட்டம். எப்படி? இந்த யாதவர் மக்களுடைய கொடை விழா என்ன ஊரணி தெப்ப குளமுங்க எங்க பைக்கு அங்கதான் நிக்கி ஓரமா எடுத்து எல்லா வண்டியும். பக்த கொடியூர் மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. மதுரை ஆட்டம் நடைபெற உள்ள சுற்றி இருசக்கர வாகனங்கள் கொஞ்சம் நடுவழியில் இருந்தால் கொஞ்சம் ஓரமாக நகட்டி விடுங்க. ஓரமாக நீங்கள் நகட்டி விட்டாதான் ஆமா எல்லா மக்களும் வந்து சௌரியமாக இருந்து பார்க்க தோதுவாக இருக்கும். இருக்கும், பார்க்கிறதுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். அதனால் இருசக்கர வாகனங்களை ஆமா ஓரமாக நகட்டி விடுமாறு சரி உங்களை மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமையா அந்த ரெட்டை கம்பில் போடுமா மேக்கப் பார்த்து அந்த இதில் இந்த கம்பு அந்த பெட்டிக்கிட்டே இருக்கு வருங்க. சரி போடுங்க போடுங்க போடுங்க. உள்ள விடாம அப்படியாக ஆமா நமது இந்த ஊரணிக்கர சுடலை மாட சுவாமியுடைய குடை விழாவிலே சரி இன்று முதல் நாள் விழா. ஆமா முதல் நாள் விழா வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான முறையிலே இந்த குடை விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமையா எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன என்ன எந்த கோயிலுக்கு போனாலும் முதலாக சாஸ்தா பிறக்கணும். எப்படி? இந்த வில்லுக்காரங்கெல்லாம் கோயிலா நம்ம வில்லடிக்க போறோமே, ஆமா போறோம்ல. நீங்க குடத்தை தூக்கிட்டு வாரையில ஆமா நானும் வாரம்ல பைக்கில முன்ன வச்சு எதுக்காக சாத்தாங்கதைய பாடுதியா? ஏன் மத்த சாமிக்கு பாடக்கூடாதா? மத்த சாமி கதை உங்களுக்கு தெரியாதா? எதனாலயா பாடுத? நானும் கேட்கணும்னே இருக்கேன். அப்படித்தான் ஆமா, எதனாலனே முத நாள் இந்த கதையை படிக்கியா? அதாவது என்ன எதற்காக முதலாக வெள்ளீச கலைஞர்லாம் சாத்தாங்கதைய பாடுதாங்க தெரியுமா? எதனால ஒரு குழந்தை இருக்கு, இருக்கு, ஒரு பிள்ளை இருக்குன்னா என்ன ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கணும். ஆமா அதான் பிறவி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கணும். இப்போ என்ன நம்ம கோயில் நம்ம ஏரியாக்களை எத்தனையோ கிராம தெய்வங்கள் இருக்கு. ஆமா இருக்குல்ல. ஒவ்வொரு சுவாமியுடைய கதையும் பாடுவோம். பாடுதோம். சப்பானி மாட சுவாமி கதை எடுத்தா ஆமா என்ன அகப்ப நாட்டு தேசத்துல சரி மாடப்பருக்கும் மாடத்தியம்மாளுக்கும் பிறந்தவன் சப்பானி முத்து. ஆமா சப்பானி முத்து. நம்ம ஏரியாவுக்குள்ள முத்து புதிய சுவாமி கதை பாடுவோம். கதையை பாடுவோம். கும்பகோணம் ஊர்ல சாரங்கபாணி பெருமாளுடைய அருளால ஆமா சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சிக்கும் பிறந்தவன் புதியவர் சுவாமி. புதியவர் சுவாமி. இது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றோம்னா, எதனால சொல்லுதீங்க? எந்த சுவாமியுடைய கதை எடுத்தாலும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கணும். ஆமா அதான் பிறவி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கணும். ஆனா என்ன அதிகரபுத்திர ஐயன் தர்ம சாஸ்தா அப்படி பிறந்தாரா? எப்படி பிறந்தாரு? சாஸ்தா பிறந்தது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும். அடே ஒரு ஆணுக்கும் ஐயனுக்கும் பிறந்தால்தான் ஐயனார் என்றே பெயர் வந்தது. ஒரு பேர் வந்தது. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள்ள வர முடியும். உள்ள வர முடியும். என்ன வர முடியும்? ஆலயத்துக்குள்ள வர முடியும். சகல தெய்வங்களும் சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களே உள்ள வந்து ஆடும். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல சாத்தாங்கதையத்தான் பாடணும். அதைத்தான் பாடணும். சாஸ்தா பிறந்தவர் தான் சாஸ்திரமே பிறந்ததான் சொல்லுவாங்கல்ல. அதனாலே ஆமா ஊரணிக்கர சுடலை மாட சுவாமி ஐயனுடைய திருவாலயத்திலே ஆமையா சாஸ்தாவின் திருப்புகழை பாட இருப்பதாலை அமையோ பாடுகின்ற பாட்டிலே என்ன பழுது குச்சங்கள் இருக்கலாம். சொல் குச்சம், பொருள் குச்சம், சாரீர குச்சங்கள், சரீர குச்சங்கள், அமையோ 1000 குச்சங்குறைகள் இருந்தாலும் தாள குச்சம் இருக்கலாம், மேல குச்சம் இருக்கலாம். இருக்கலாம் முன் சொல் பின்னால் வந்திட்டாலும் பின் சொல் முன்னால் வந்திட்டாலும்
வந்திட்டாலும் உங்கள் வீட்டு குழந்தையாக எங்களை ஆதரிக்க வேண்டுமென்று கீழப்பா உரை சார்ந்த சரி டி தங்கசிவா வெள்ளிசை குழுவின் சார்பாகவும் உங்களுக்கு முதல்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க வரலாறு கூறுவோம் பாடுவோமா? பாடுவோமே. அப்பனே வந்த சபையோர்கள் வந்த சபையோர்கள் வந்தனங்கள் செய்தோம் ஐயோ அப்பா கூடியிருக்கும் சபையோர்கள் 6 பேரும் சரணம் செய்தோம் கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் அப்பனே சாஸ்தாவோட கதைகள் பாடு சாமி பகவானே முன்னருள்வார் ஐயன் பிறந்த கதையை பாட போறோம் ஐயன் பிறந்த கதையை பாட போறோம் அண்ணா பாட போறோம் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் செய்தோ தானாகிய பொண்ணு வெள்ளி கையிலாசத்தில் தக்க சிவமானும் கொழுவீரந்தார் ஆதி வெள்ளியண்ணும் கையிலாசத்தில் அரணுடன் பார்வதியும் கொழுவீரந்தார் வளரும் வைகுந்த லோகத்தில வளரும் வைகுந்த லோகத்தில வாழும் பட்சமாலட்சுமியும் குழுவேருந்தா பிரம்மலோகமண்ணும் பட்டணத்தில் அந்த பிரம்மவும் கலை மகளும் குழுவீரந்தார் ஆனா இந்திரலோகமண்ணும் பட்டணத்தில் இந்திரலோகமண்ணும் பட்டணத்தில் தேவ இந்திரணியும் குழுவீருந்தார் மூவாக்களோடு முனிவர்களா சாமி 33 தேவர்களா நாதாக்களோடு நல்மூனியா 44 லட்சம் பேப்படையா அகசியரோடு புலசியரா அகசியரோடு புலசியரா அங்க அழகு கலைக்கோட்டு மாமுனியா அதாவது ஆதி வெள்ளி என்னும் கைலாச பர்வதத்திலே ஆண்டவனாக பகவான் அங்க ஆணி பொன்னால் முடிகுளுங்க அம்மையாகப்பட்டவள் சரி மலைதூதன் மகளான மங்கை உமையவள் பார்வதி ஆமையா இடதுபுறமாக அமர்ந்திருக்க
முதப்பொருள் மூலப்பொருள் அப்பனாகப்பட்ட விநாயக பெருமான் வலதுபுறத்திலும் இளைய மகனான வேலவன் சரி கந்தன் கடம்பன் காத்தியேயன் ஆமையா சரவணபவன் சரி சண்முக சடாச்சரமோ இடதுபுறமாக அமர்ந்திருக்கிறார். எப்படி ஐயா என்ன என்ன ஆதி கைலாசத்திலே ஆமையா இந்த இறைவன் வாழ உலகத்தை 3 பாகமாக பிரித்தார்கள். அது என்ன பாகமெல்லாம் அதலை மிதலை சுதலை. சரி அதலை என்று சொன்னா ஆகாய உலகம், உலகம் மிதலை என்று சொன்னா மத்திய லோகம் பூலோகம். ஆமா பூலோகம் நாம வாழக்கூடிய உலகம். நாம இருக்கவே நடுத்தட்டு. இந்த நடுத்தட்டுக்கு பேர் தான் ஆமா மத்திய லோகம் பூலோகம்னு பேரு. ஆமா இதற்கு கீழையும் ஒரு உலகம் உண்டு. எப்படி அது என்ன உலகம்? அதுக்கு பேர் தான் ஆதி பாதாள உலகம்னு பேரு. அவன் வால் முளைச்சவன் பூரா உள்ளதா இருக்கான். உங்களை மாதிரி நம்மள மாதிரி நம்ம 6 பேர மாதிரி. அதப்படியாக அதனால ஆதி பாதாள உலகத்துல ஆமா அசுரர் குலத்திலே வந்து பிறந்த ரிஷிமுகா வர்ணன் என்றும் அவனுடைய மனைவி பேரோ இரத்தக்கண்ணின்னு பேரு. ஆமா இரத்தக்கண்ணி. ரிஷிமுகா வர்ணனுக்கும் இரத்தக்கண்ணிக்கும் என்ன என்ன ஆண்டவனுடைய அருளால ஆமையா 2 பேர்களுக்கும் மாலை மனம் ஜோடி 12 வருட காலங்கள் கடந்தது. பகவானுடைய அருளாலே ஒரே ஒரு ஆண்மகன் வந்து பிறந்தான் அல்லவா. வல்லமை திசுவால் பிறந்த காரணத்தால் வல்லவன் என்றும் அரக்கர் இனத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று பேர் கொடுத்தார். அவனை எப்படி வளர்த்துவார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? தங்க தொட்டில கட்டி தாலாட்டி போராட்டி அந்த தலைமகன வளர்த்துவாரார் வளர்த்துவாரோ அவன ஓராட்டி அண்ணா வெள்ளி தொட்டில தாலாட்டி சீராட்டி அந்த வளர் மகன வளர்த்துவாரா வளர்த்துவாரோ அவன ஜீராட்டி அண்ணா வல்லரக்கன் பாலகன அண்ணா தாயான ரத்த கண்ணீர் கண்ணி அவன பூமியில விட்டோமானால் அண்ணா பொறுப்பாத நோகும் என்று தரையதில விட்டோமானால் அண்ணா தண்ட கால்கள் நோகும் என்று தோலாதியில தொட்டில் கட்டி அண்ணா தொடையாதியில நடவர மார்பதியில தொட்டில் கட்டி மடியாதியில நடவர நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியும் அவன நலமுடனே வளர்த்துவார். தகதகதை அப்போ வல்லரக்கம் பாலகன அண்ண தாயா நரத்த கண்ணீர் அவன பூமியில விட்டோமானால் அண்ணா பொறுப்பாத நோகும் என்று 6 மாதம் ஒரு வயது உண்டு நல்ல தவண்டுவார் 2 நல்ல வயதுமா நடந்து வாரம் வல்லர 3 நல்ல வயதுமா 3 நல்ல வயதுமா அண்ணா முடியறக்கி காதுங்கூத்து
4 நல்ல வயதுமாச்சு 4 நல்ல வயதுமாச்சு நடந்து ஓடும் பிராயமா மகனான அரக்கனுக்கு 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுக்குள்ள அரிச்சுவடி படிக்க போறான் 5 நல்ல வயதுமா 5 நல்ல வயதுமா அரக்க ஆயர்களைகள் படிக்க போறாள் தக தகத்தா அப்படியாக மகனாகப்பட்ட வல்லரக்கன் பாலகனுக்கு என்ன வயதோ 5 வயதாச்சு 5 வயதாச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன என்னைக்கும் ஈண்டெடுத்த தாய் சும்மா இருக்க மாட்டான். அம்மா சும்மா இருக்க மாட்டா. எதற்காக ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டை பிள்ளையா இருந்தாலும் அம்மா பட்டம் தப்புனா நட்டம் தான். அது என்ன பட்டம் தப்புனா நட்டம் ஐயா? என்ன ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டை பிள்ளையா இருந்தாலும் ஆமா பட்டம் தப்புனா நட்டம்னு சொன்னா ஆமா என்ன அர்த்தம்? அந்த காலத்திலே எங்க தாத்தா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாவோ? அதாவது ஓரெட்டில் படியாத பாடமும் ஈரெட்டி வளராத வளர்ப்பும் மூகட்டி 24 பாராத மனமும் 4 32 பெறாத குழந்தையும் 5 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6 48 பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும் 7 56 வயசாயிடுதுன்னா காய் வேட்டியை கட்டிடணும், காசிக்கு போயிடணும். 56 வயசுக்கு மேல ஊருக்குள்ள இருக்க கூடாது. அந்த பெரியாத்தா என்ன கண்டு முறைக்கா. ஏன் முறைக்கா? 56 வயசாயினாக்கள் நம்மள காசிக்கு இல்ல போச்சதுதான். நம்ம ஊர்ல வந்தா நம்மள போச்சோலதான். துட்டையும் கொடுத்துல நம்மள போச்சதுதான் அப்படின்னு நினைக்கா. அப்படிதான் நினைப்பாங்க. யாரும் 56 வயசுக்கு மேல இருக்கோ யாரும் வருத்தப்படுறாதீங்க. ஆமா வருத்தப்படாதீயா. நான் சொன்னதுல ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. அது என்ன அர்த்தம் ஐயா? என்ன ஓரெட்டில் படியாத பாடம்னா 8 வயசுக்குள்ளலாம் எழுத படிக்க தெரியணும். ஆமா தெரிஞ்சிடணும். என்னத்தா? ஆனா அவன்னா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஆட்டும் ஏனா ஏயண்ணா எழுத படிக்க தெரியும். இப்போ உள்ள பிள்ளை எங்கயா இப்படி படிக்கு? இப்ப எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு சேர்த்துருந்தாங்க. எல்லா பிள்ளையும் ABCD உங்க அப்பந்தாடி வந்தா வாடி வரட்டா போடிங்க வந்தா வாடி வரட்டா போடிங்க. இப்போ உள்ள பிள்ளைலாம் இப்படிதான். நீரே சொல்லி கொடுப்பேரு போல தெரியுது. இப்போ நேரம் காலி பண்ணி இதான் படிச்சுட்டு வருது. அன்னைக்கு ஒரு நாள் அம்மி அம்மின்னு இருக்கான். ஆமா என் வீட்டுக்காரி திரும்பி பார்த்திருக்கேன். நம்மகிட்ட மிக்சி தானே உண்டு, என்ன அம்மிங்க மம்மின்னு விட்டுருக்கான். அப்பா பார்த்து தாடி தாடிங்க. நான் தாடியே இல்லாம அழுது என்ன தாடி தாடிங்க? நேத்தானே சேவி பண்ண இன்னைக்கு என்ன தாடிங்க அப்படிங்க. அதாவது என்ன ஓரெட்டில் படியாத பாடம். ஆமா பாடம்னா ஈரெட்டி வளராத வளர்ப்பு 16 வயசுல என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன நம்ம சாய்ண்டுக்காரன மாதிரி நல்லா குளு 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 குளுன்னு வளர்ந்த அரும்பு மீச, குறும்பு பார்வை, திருட்டு மொழி. யாக்கனே நீ ஆள் அப்படித்தான் இருக்க. அதே மொழிதான் முழிக்கான் இவன். மொத்தமே 3 அடி உயர்ந்தாமையா இருக்கான். ஈரெட்டு 16 வயசு கழிஞ்சு மூகட்டி 24 வயசுல பாராத மனம். அது என்ன மனம்? 24க்குள்ள கெட்டிரணும். நீர் என்ன கெட்டினீரு? நான் தாலியை கட்டுனேன். அதத்தான் நானும் சொல்றேன். அதத்தான் இப்பவும் கட்டணும். 4 8 32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். ஆமா குழந்தை முகம் பார்த்துடணும். 32 வயசுக்குள்ள பிள்ளைய பெச்சு எடுக்கணுமா. 8 40 வயசுல அகம்பொருள். அதான் எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அகம்பாதம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆவாது. வேற என்ன அர்த்தம்? 40 வயசுக்குள்ள எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுதமோ அதுதான் சம்பாத்தியம். ஆமா, காத்து அடிக்கையிலே தூத்திக்கிடணும், கதவு இருக்கையிலே மூடிக்கிடணும்ட்டான். கதவு இல்லாதவன் என்ன செய்வான் பாவி? அது அவன் தலையெழுத்து. தார்பாய் போட்டிருக்கான் சில வீட்டுல. அப்படியா? ஆமா, கரையா வந்து கதவு பூரா அரிச்சிட்டு. அப்படியா? 6 8 48 வயசுல பேரம்பேத்திய முகத்தை பார்க்கணுமா. பேரம்பேத்திய பாத்துறணும். 7 8 56 வயசுல உங்களை காய் வேட்டியை கட்டிட்டு நான் காசிக்கு போக சொல்லல. வேற எங்க போனோம்? விடிஞ்சா குச்சாலம் போகணும். குச்சாலம் சீசன் ஆரம்பிச்சு குளிச்சமா, ஆமா, சாமியை கும்பிட்டோமா, அடைஞ்சா வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துடணும். பாவநாசம் போலாம். குளிச்சமா, சாமியை கும்பிட்டோமா, அடைஞ்சா வீட்டுக்கு வந்துடணும். அன்னதானத்தை சாப்பிட்டோமா. அதனாலதான் என்ன மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வயதோ 5. ஆமா,
இப்பமெல்லாம் பள்ளிக்கூடம். ஆமா பள்ளிக்கூடம். அந்த காலத்துல இந்த பள்ளிக்கூடம் கிடையாதுல்ல. கிடையாதுல்ல. வல்லரக்கன் எப்படி படித்தான் பாருங்கோ. எப்படி எப்படி அண்ணா அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா. அறிந்து கொண்டானா. அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா. தெரிந்து கொண்டானோ. அன்னையும் பிதாய் எஞ்சுவடி படித்து கொண்டானா. அன்னையும் பிதாய் எஞ்சுவடி படித்து கொண்டானா. அவை தெரிந்து கொண்டானா. சொல்லு. 4 வேதமும் பிடி சொல்லு. 4 வேதம் 6 சாத்திரம் அறிந்து கொண்டானோ. 4 வேதம் 6 சாத்திரம் அறிந்து கொண்டானோ. தெரிந்து கொண்டானோ. 64 கலைக்காணியமும் படித்து கொண்டானோ. 64 கலைக்காணியமும் படித்து கொண்டானோ. அவன் தெரிந்து கொண்டானோ. 64 கலைக்காணியமும் படித்து கொண்டானோ. 64 கலைக்காணியமும் படித்து கொண்டானோ. அண்ணா படியாத பாடம் எல்லாம் படித்து வர வல்லரக்கன். அண்ணா எழுதாத அடியல் எழுதி மல்ல படித்தான். 21 வயதுமாச்சி. 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 இளம்பிரை போலே வளர்ந்து வயதுமாச்சி. அப்போ மகனான அரக்கனுக்கு 21 வயதுமா. எல்லா கலையும் கச்சுன பார்த்தால் அறுத்த கண்ணி. ஐயையோ என்ன என்ன மகனான வல்லரக்கனுக்கு வயதோ 21. ஆமா. ஈண்டெடுத்த தாய் பார்த்தா என்ன என்ன காலாகாலத்துல மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஆமா கண்டிப்பா முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணு பார்த்தா. ஆமா. பகல நாட்டு தேசத்துல பகலக்கண்ணின்னு ஒரு பெண்ணு இருந்தா. இருந்தால பகலக்கண்ணின்னு ஆளு எப்படி இருப்பா. எப்படி எப்படி அண்ணா. இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலர். நம்ம குடத்துக்காரர் என்ன கலர்ல இருந்தாலும் அதே கலர் அவா. என்ன மாதிரி மஞ்சேன்னு இருந்தா பிறக்கையில உம்ம மஞ்சேன்னு இருக்குன்னா அவனுக்கு மாலக்கண் நோயின்னு அர்த்தம். பிறந்த புதுசுல அப்படிதான் இருந்தேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. வெயில போய் தான் கலர் மாறிட்டேன். தலைகீழ தொங்க விட்டுட்டாங்களே. அதாவது என்ன பகல நாட்டு தேசத்துல பகலக்கண்ணின்னு ஒரு பெண் இருந்தா. பகலக்கண்ணி எனும் பெண்படியாலே வல்லரக்கனுக்கு திருமணம் நடத்தி அப்பா என்ன மகனே வல்லரக்கா. வல்லரக்கா எனக்கோ வயசாயிடுது. ஆமாப்பா. இனிமேல் இந்த நாட்டை ஆள முடியாது. முடியாதப்பா என்னால. நீயே வச்சுக்கோ. ஆமா நீயே வச்சுக்கோ பொறுப்பை. அப்படி என்றா அவனிகடல் 56 தேசத்தையும் சரி மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு பட்டம் சுட்டி வைத்தார்கள். ஆமா. அரக்கன் எப்படி ஆண்டு வருகிறான் பாருங்கோ. எப்படி எப்படி அண்ணா வாசம் புகழ் சோழும் உலகோமல்லாம். வாசம் புகழ் சோழும் உலகோமல்லாம். அப்பனே உலகோமல்லாம். அவ வரிசையினுடன் ஆண்டான் வல்லரக்கன். புகழ் சூழும் உலகோமல்லாம். அவன் நீதி தவறாமல் ஆண்டுவார். தேசமும் புகழ் சூழும் உலகோமல்லாம். அவன்
தெரியாமலும் ஆண்டு வாரோ ஐயோ உலகமல்ல அப்படியாக ஆமா நீங்களும் நீரும் போயிட்டு வரமியா ஓண்டி சாய்க்கலாம் போட்டுட்டியா அவர் வண்டியில் அப்படியாக மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வயதோ 21 வயதானது. 21 வயதுக்குள்ளாக ஆமா வல்லரக்கனுக்கு நாட்டை பட்டம் சொல்லும் போது என்ன என்ன அதனாலே பார்த்தான் மகனாகப்பட்ட வல்லரக்கன். என்ன என்ன அப்பா மகனே வல்லரக்கா, என்ன என்ன ஐயோ நீதி நேர்மை தவறாமல் ஆண்டுவாய் என்று வல்லரக்கனுடைய கையில சிம்மாசனத்துல ஏறி 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 அவன் சிம்மாசனத்துல ஏறி செங்கோலை பிடித்தானே. தானே பிடித்தானோ அப்போ மணி என்ன இருக்கும்? எத்தனை எத்தனை அண்ணா 6:45 அரையுங்காலும். ஏ அப்பா 6:45 அரையங்காலம் பக்த கோடி பெருமக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. என்ன என்ன அருள்மிகு ஸ்ரீ ஊரணிக்கர சுடலைமாட சுவாமியுடைய கொடை விழாவை முன்னிட்டு நமது கோயில் வடபுறம் ஆமா மதுரை ஆட்டம் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமையா இருசக்கர வாகனங்களை கோயில் பக்கத்துல அந்த பந்தல் பக்கத்துல நிப்பாட்டினா தூக்கி ஓரமா கொண்டு விடுங்க. ஆமா கொஞ்சம் ஓரமா விடுங்க, ஏன்னா எல்லாரும் இருந்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். இருக்கும் இருக்கும் உங்களுக்காக மேக்கோடி மட்டும்தான் அடைச்சிருக்கு, சுத்தி இந்த பக்கம் நல்ல சிறப்பா எல்லாரும் இருந்து பார்க்க மாதிரி ஆமா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள், பக்த கோடி பெருமக்களே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆமா கண்டிப்பா கொடுங்க. இருசக்கர வாகனங்களை ஆமா கொஞ்சம் அதில் நிப்பாட்டிங்கன்னா தூக்கி கொஞ்சம் ஓரமான முறையில் ஆமாய்யா கொஞ்சம் நகட்டி விட்டீங்கன்னா எல்லாரும் இருந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லா என்னன்னா குடத்துக்கார என்ன வெளிலதான் நாளைக்கு பகல்ல பாக்கலாம், நாளைக்கு நைட்டு பாக்கலாம், சனிக்கிழமை பாக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு கும்பாட்டு வச்சிருக்காங்க. எப்போதும் இப்ப எங்க போயினாலும் சாத்தாங்கதைக்கு இப்படித்தான் இருக்கும் கூட்டம். இங்கேயாவது எங்க ஆச்சி மாதிரி, எங்க பெரியம்மா, எங்க அக்கா, என் தங்கச்சி மாதிரி ஒரு 10-30 பேர் இருக்காங்க. இல்லன்னா சாமியாடி கூட தூங்கிட்டு இருப்பாரு, நம்மளும் பூசாரியும் தான் இருக்கணும். தண்ணி தொழிச்சு எழுப்பணும் சாமி கொண்டாடிய ஐயா அந்த காலத்துல வில்லுக்காரங்க வரமுன்னு தொட்டில் கட்டி போட்ட காலம் அந்த காலம், பாய விரிச்ச காலம் அந்த காலம். அந்த காலத்துல வில்லுக்கார வரமுன்னு தொட்டில கட்டி போட்டு இடம் பிடிச்சு போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ அப்படி கிடையாது. வில்லு நம்ம தும்முன்னு தட்டும் போதே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன் தூங்கி எந்திரிச்சு காலையில வரும், நாளைக்கு இங்க தானே இல்லையா? சாமி 11:30 மணிக்கு காட்டுக்கு போதுன்னா அவ 11:50 தான் வருவா. அப்பதான் வருவா நாடகத்தெல்லாம் முடிச்சிட்டு. பாத்தீங்களா? இப்ப கோயில கதை அப்படி நடக்கு. 300 கட்டுதான் நாடகத்தை விடுவாங்களா? நம்ம சாமி திருநாறு பூசின உடனே 12:15 கிளம்பிடுவாங்க. அங்க போய் கொரோனா நாடகத்தையும் பாக்கிறதுக்கு. ஆமா நம்ம இப்பதான் 1 மணி நேரம் நாடகம் போடுதானே நைட்டு. அதனால அப்போ உமக்கு சோழி அதானோ வேற என்ன தூக்கம் வர மாட்டேங்கல வெளியில முழிச்சு. அதாவது ஆமா மகனாகப்பட்ட வல்லரக்கன் சிம்மாசனத்திலே ஏறி செங்கோலை பிடித்தான். அப்படியாக என்ன நடந்தது? என்ன என்ன ஐயோ ஐயோ கோடமலை புளியலையோ, கோடமலை புளியலையோ, கொடிமலை கொங்காய்க்கலையோ, சாரமலை புளியலையே, சாரமலை புளியலையே, அங்க சாரமலை கொங்காய்க்கலையோ, சாரமலை புளியலையே, சரமலை காய்க்கலையே. அப்பனே பாதாள உலகத்திலை ஐயா மஞ்சி மலை புளியலையோ, அண்ணா மஞ்சி மலை புளியலையோ, இஞ்சி விஞ்சி விளையலையோ, நாளி உருண்ட வஞ்சம், நாயகனே தொட்ட வஞ்சம், ஆளாக்கு உருண்ட வஞ்சோ, ஆளாக்கு உருண்ட வஞ்சோ, அரக்கணவன் தொட்ட வஞ்சோ, அண்ணாலாக்கு உருண்ட வஞ்சம், உருண்ட வஞ்சோ, ஆலவனே தோச்ச வஞ்சம், மரக்கா உருண்ட வஞ்சம், உருண்ட வஞ்சோ,
மன்னவனே தோட்ட பஞ்சம் கையாதியில காசும் இல்லை கையாதியில காசும் இல்லை கடங்கொடுப்பார் யாரும் இல்லை கடங்கொடுப்பார் யாரும் இல்லை அண்ணா பாதாளம் தண்ணாதில பஞ்ச வந்து சேருதையா பாதாள உலகத்தில அங்க பஞ்ச வந்து சேருதையோ அப்போ என்ன என்ன நடக்குமானால் அப்படியாக பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்தது. பஞ்சத்தின் காரணமாக 56 தேசத்து ராசாக்கள் எல்லாம் வல்லரக்கனை எதிர்த்தாங்கோ. வல்லரக்கனை எதிர்க்கும் போது ஏ வல்லரக்கா, உன் தகப்பனி இந்த நாட்டை ஆளும் போது நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. அரக்கனோட காலத்துல பகவானை நினைக்க மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான், பாவி பஞ்சாட்சரம் பூச மாட்டோ. சண்டால வல்லரக்கனும் சிவனாரன் நினைக்க மாட்டான், திருவண்ணீர் பூச மாட்டான். பாதாள உலகத்துல பஞ்ச வந்து சேருதையோ, அரைக்கீரை பிடுங்கி தின்னு அறவயிறு வளர்த்த பஞ்சம் வந்து சேரும்போது சார மலையும் பொலியல, சரமலகும் காய்க்கல. ஏ வல்லரக்கா, உங்க அப்பாவுடைய காலத்துல நாட்டுல நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. அப்போ நீ என்னைக்கு உங்க காலடி எடுத்து வச்சியோ ஒரு சொட்டு மழை இல்லையப்பா, ஒரு சொட்டு மழை இல்லையடா. ஏ அரக்கா, 56 தேசத்து ராசாக்களும் வல்லரக்கனை எதிர்த்தாங்க. ஐயா, என்ன அந்த காலத்துல மாதம் மும்மாறி மழை பொழியுமா? மாதத்துக்கு 3 மழை. யாருக்கெல்லாம் பெஞ்சு தெரியுமா? வேதம் ஓதிய வேதியர்களுக்கு ஒரு மழை. வேதம் ஓதிய வேதியர்னா அப்பள வேத சாஸ்திரத்தை முறைப்படி ஓதுனாங்க இல்லையா பிராமணர்கள். அந்த வேத பாராயணத்தை ஒழுங்கா சொன்ன சிவாச்சாரியார்களுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. இரண்டாவது மழை யாருக்கு? நீதி தவறாமல் ஆண்ட மன்னர்களுக்கு ஒரு மழை. மூன்றாவது மழை மாதம் கற்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மழை. மாதம் கற்புடைய மங்கைன்னா யாரு? நம்ம பெற்றெடுத்தாலே தாய்மார்கள். இந்த தாய் குலங்களுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. அரக்கனுடைய ஆட்சியில ஏன் மழை பெய்யல தெரியுமா? அந்த பாவி என்னைக்காவது பகவான் பேர சொல்லி இருப்பானா? ஒரு 5-6 பண்டாரங்க வந்து அவங்கிட்ட தர்மம்னு கேட்டா போதும். என்ன செய்வான் பாருங்க. என்ன பகவானுக்கு முன்னால சிவனார் என்று சொன்ன பேர, சிவனார் என்று சொன்ன பேர சிவிட்டு அடிப்பானோ. பகவான் என்று சொன்ன பேர பள்ளத்தான் உடப்பானோ. பகவானை நினைக்க மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான், பாவி பஞ்சாட்சரம் பூச மாட்டோ. ஏ விடாத புடி. பாவி கடவுளைய நினைக்க மாட்டான், சண்டால வல்லரக்கல் பாதாள உலகத்தில பஞ்ச வந்து சேருதையோ. பஞ்ச வந்து சேரும் போது
ஆஹா ஓஹோ அரக்கனுக்கு ஒரே கவலை, என்ன கவலை? தீராத வினையை தீர்க்கணுமான தெய்வம் ஒருவரால தான் முடியும். அவரால தான் முடியும். பாதாள உலகத்துல இப்படி ஆமா, நாட்டு மக்கள் எல்லாம் அரைக்கீரை பிடுங்கி தின்ன அறவயிறு பலத்த பஞ்சம். பஞ்சமே. அப்போ பகவானை நோக்கி தவம் இருக்கணும் என்று சரி. ஒரு தவ வேடம் கொண்டான். ஆமா, எப்படி கொண்டான் பாருங்கோ. எப்படி எப்படி? அண்ணா பட்டவல கீழே போட்டால், பட்டவல கீழே போட்டால், பண்டாரம்பல் வடிவம் கொண்டான். செங்கோல நல்ல கீழே போட்டா, கீழே போட்டா, சிவனடியார் சொருவம் கொண்டா, அவ கீழே போட்டா. அம்மா வாடி வண்ண பகல கண்ணி, வாடி வண்ண பகல கண்ணி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், தவம் இருக்க போறேன் நடி. ஏ பகல கண்ணி, என்ன ஓயுங்க, என்ன ஏ பகல கண்ணி, நான் தவம் இருந்த வார வரைக்கும் பாதாள உலகத்தை நீ பார்த்துக்கோ. ஆமாம்மா, அப்படி என்று ஆமாம்போ, அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் பகவான் நோக்கி தவம் இருப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். ஆமையா, அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஆணை வரும் பெண்ணே மணி யோசை வரும் முன்னே. முன்னே முன்னே ஒரு மனுஷனுக்கு ஆகாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்னன்னா ஒரு மனுஷனுக்கு பொல்லாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஒரு சில அறிகுறிகளை காட்டும். என்ன அறிகுறியை காட்டும்? அப்படி கேளுங்க. என்ன அரக்கன் பகவானை நோக்கி தவம் இருப்பதற்காக வரும்போது அண்ணா தலைவாசல் வார போது, வார போது தலையாதிலே தட்டிடுமா, வார போது வாசல் விட்டு வரானே. வாசல் விட்டு வரும்போது வாசல் நட தட்டுதையோ, எங்கனவ வல்லரக்கா தவம் இருக்க போக வேண்டாம். ஏடியம்மா சண்டாளி, ஏ பகல கண்ணி, எதுக்கிட்டு என்ன தவம் இருக்க போண்டாமுங்க? என்ன மறிக்க எதுக்கு? தலைவாச நில தலையில தட்டுது போவாருமியா? போவாரு போவாரு ஐயா. வாசனட வாசல தட்டுது ஏயா போவாதுரும்? அவ கேட்டாளா? எப்படி கேப்பா? ஆத்திரக்காரனுக்கும் அவசரக்காரனுக்கும் புத்தி கட்டன் இருக்கான். அண்ணா வாசல் விட்டு வாரானே, வாழாத பெண்ணொருத்தி ஓடு போடையா, மூளாத நெருப்பெடுத்து, மூளாத நெருப்பெடுத்து அரக்க முன்ன வர கண்டானே. உடனே பார்த்தான் வல்லரக்கன், என்ன
பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டுமென்று வந்து கொண்டிருக்கிறான் அல்லவா. என்ன அண்ணா ஏத்து மேலே இறக்கு மேலே ஏழு மாலங்காவு இறக்குமாலே அண்ணா ஏத்து மலை இறக்கும் மலை அம்மையா ஏழு மாலங்காவம் விட்டான் சண்டால வல்லற எட்டாவது மலையதில இமயமலை அடிவாரத்தில் இருந்து தவம் செய்ய வேண்டும். ஊசி போலே உயர்ந்த மலை அண்ணா உத்தி ராஜா காய்க்கும் மலை பாசி ஜோதி படந்த மாலை பங்குனி வாடோ மாலை சூரமுள்ளோ முளைத்திருக்கு அண்ணா சுண்ட காய்கள் காய்த்து இருக்கு இமயமல அடிவாரத்தில் இருந்து தாவம் அதாவது ஐயா என்ன வல்லரக்கனுக்கு ஒரு எண்ணம் இமயமல அடிவாரத்துக்கு வந்தாச்சு ஐயா குடத்துக்காரகோ என்ன நீர் எத்தனை வருஷமா வில்லடிக்க போறீரு? நான் படிச்ச நாள்ல இருந்து வில்லு படிக்கேன். சரியா போச்சு. அப்ப எத்தனை வயசு? அப்ப 10 வயசு. அப்போ உமக்கு நீர் கொடவாத்தியம் பண்ணி 45 வருஷம் இருக்குமோ? வயசே 25 தானே ஆகுது. அதுக்குள்ளே 45க்கு பெரியப்பா. இல்லையா, இமயமலை இருக்கும் திசை எது? மேற்கு. என் வீட்டுக்கு மேற்க இருக்கு. இப்படித்தான் ஏற்குமாறு பேசக்கூடாதுங்க. என் வீடு தட்டடியில இருந்து பார்த்தா இமயமலை அழகா தெரியும். உங்க ஊர் எதியா? என் ஊரு பானாசம் பக்கம் ஆம்பூர். ஓ, அன்பு நகர். ஆமா, அன்பு நகர். சபாஸ். அங்கிருந்து மேக்கனிக்கு பார்த்தா சொரிமுத்தம் கோயில் பொதிய மலையா தெரியும். யாரா இல்லையே லூசு பேல ஆக்குதேரு. அதுதான் தெரியுமா? ஆமா. உனக்கும் தெரிஞ்சுட்டா? ஆமா. இமயமலை அங்க கிடையாது. அப்ப வேற எங்க இருக்கு? நீ சொல்லு, நான் ஜாயிண்ட்காரன். என்ன நான் சொல்லட்டுமா? தெற்கு. இமயமலை இருக்கும் திசை வடக்கு. இந்தியாவின் எல்கையே இமயமலை தான். இன்னைக்கும் என்ன போன உடனே தொட்ட காரியம் தொடங்கணும்னா யாரை கும்பிடணும்? நம்ம விநாயக பெருமான் பிள்ளையாரை தான் கும்பிடணும். பார்த்தான் வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று பிள்ளையாருக்கு பீடம் போட்டு பத்திய பொருத்தி தேங்காய உடைத்தான். அண்ணா தேங்காய உடைக்கும் போது தேங்காய் கண்ணோட செதறுதையோ கற்பூரத்தை கொளுத்துவானோ அங்க காட்சி வந்து அணைக்குதையா கற்பூரத்தை கொளுத்துவானோ அண்ணா கற்பூரத்தை கொளுத்தும் போது அந்த காட்சி வந்து அணைக்குதையோ அவன் பார்த்தானே வல்லரக்கன் ஓ
நல்ல குளிய வெட்டி ஆமை ஓட்டு பலக ஓட்டான் ஆமை ஓட்டு பலகம் மேல 1000 முளை கம்ப வைத்தான் அண்ணா கம்பத்துக்கு மேலையல் கணத்த செப்பு குடத்தை வைத்தான் செப்பு குடம் மேலையல் மாங்குலைய முறித்து வைத்தான் ஆமா ஒரு தவம்னா லேசு நினைக்காதீங்க ஆமா ஆமா ஒரு தவசுக்கு இத்தனை பொருள் இருந்தா தான் தவமே இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க முடியும் என்ன சொல்லுதியா என்ன என்ன ஓம குளிய வெட்டி ஆம ஓட்டு பலக போட்டு 1000 முளை கம்பத்தை நட்டி ஆமா கம்பத்துக்கு மேலாக கணத்து செப்பு குடம் 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 செப்பு குடத்துக்கு மேலாக மாங்குலை ஆமா மாங்கொலைய மணி உருண்டை தேங்காய் அதுக்கு மேல அது மட்டுமல்ல வேற என்ன அண்ணா எலுமிச்சங்கனிய வைத்தான் தனியா வைத்தால் எலுமிச்சங்கனிக்கு மேல கனிக்கு மேலே இனிய கொட்ட வாக்கு வைத்தான் காக்கு வைத்தால் கொட்ட வாக்கு மேல எல்லோ மேலே எல்லோ மேல எல்லோ கொத்தமல்லி எதல வைத்தான் எதல வைத்தால் கொத்தமல்லி எதல வைத்தான் எதல வைத்தோ கொத்தமல்லி மேலே எல்லோ அண்ணா கொத்தமல்லி எதலும் மேல குன்னி முத்து பரப்பு வைத்தான் குன்னி முத்து பரப்பு மேல அவன் சிறுகடுக எடுத்து வைத்தான் சிறுகடுகு மேல எல்லோ செவ்வரளி புஷ்பம் வைத்தான் அப்படியாக வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன என்ன ஒரு கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசியை உண்டுனான் குண்டூசியை ஊன்றி வலதுகால் பெருவரலை எடுத்து ஊசி முனையிலே வைத்தான் காலோ மேலிருக்க தலையோ கீழ் இருக்க ஆமா மரத்துல வௌவாலு எப்படி தொங்கும் கால் மேலும் தலை ஹீலுமா தொங்கும் எப்படி கால் மேல் தலை ஹீலுமா மரத்துல வௌவாலு எப்படி தலைகீழாக தொங்குமோ ஆமா வல்லரக்கனாகப்பட்டவன் வலதுகால் பெருவரலை ஊசி முனையில வைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழ மறக்காமல் ஒரு தவம்னா என்ன தெரியுமா என்ன என்ன மூவாசையும் வெறுக்கணும் ஆமா 3 ஆசையுமே சுத்தமா வெறுத்தறணும் மூவாசைனா என்னதுன்னு 1 மண்ணாசை 2 பெண்ணாசை ஆமா 3 பொன்னாசை எப்படி அப்படியா அது வெளிய மட்டும் என்னைக்கும் வராது அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க மூவாசையும் வெறுத்தாத்தான் முனிவனாகலாம் அப்பதான் முனிவனாக முடியும் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அதாவது 3 தேரம் உண்டால் அவன் போகி 2 தேரம் உண்டால் அவன் சாகி ஒரு தரம் உண்டால் அவன் யோகின்னு இருக்கான் யோகி 4 திருப்பு சாப்பிட்டா அவன் நடமந்தம் திண்ணி பண்டாரம் அவ போகி 4 நேரம் ஆய் போறாரு அதாவது பார்த்தான் வல்லரக்கனாகப்பட்டவன் இறைவனை நோக்கி 1 வருடமா 2 வருடமா எத்தனை வருடம் அண்ணா உண்ணாமல் உறங்கிடாமல் அண்ணா உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் அது அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாமல் தவமீருந்த அண்ண உடைய வேணார் வரவே இல்லை
இல்லையே வரவே இல்லை. அவன் தவமே இருந்தான் அப்போ சண்டால வல்லரக்கன் ஒரு வருடம் தவம் இருந்தான். உடையவன காணலையே 2 வருட காலோ இனிய தவம் செய்துவார். ஈஸ்வரனார் வரவே இல்லை. 5 நல்ல வருடம் ஆச்சு. ஆண்டவன காணலைய சொல்லையா 10 வருட காலோ பாரத்தவம் செய்துவார். பகவான் அங்கு வரவே இல்லை. 12 வருட காலோ 12 வருட காலோ இருந்து தவம் செய்துவார். இருந்து தவா அப்போ என் மகனே வல்லரக்கா, நம்மளால 1 மணி நேரம் காலம் அடக்கி இருக்க முடியல. முடியலல்ல நம்மளால 1 மணி நேரம் காலம் அடக்கி இருக்க முடியல. உட்கார முடியலையே. 12 வருஷம் தொங்கி இருக்கா தலைகீழாம். அப்ப தலைகீழ தொங்கிருக்கானப்பா. அப்ப அவன் தவம் எப்படி இருக்கின்றது? ரொம்ப வலிமை பெற்று இருக்கு. காச்சடித்து மணல் புரத்தி கரையான்புத்து மேல் படர்ந்தது. மேல் படர்ந்து வல்லரக்கனுக்கு கவலை வந்துடுது. என்ன கவலை? ஓ ஆண்டவா, 12 வருடம் தவம் இருந்தனை, என் தவசுக்கு நீர் இறங்கி வரக்கூடாதா? வரலையே அண்ணா, என்ன இப்படிதான் தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரன் இறைவனை நோக்கி தவம் இருந்தான். ஆமா, ராவணேஸ்வரன் எப்படி இருப்பான்? எப்படி 10 தலையும் 20 கரத்தையும் கொண்ட ராவணேஸ்வரனுடைய தபசுக்கு இறைவன் இறங்கலையே. ராவணன் பார்த்தான். என்ன செய்தான்? 10 தலை இருந்தும் பகவான் நம்ம தபசுக்கு இறங்கல. 10 தலையில ஒரு தலையை வெட்டினா 20 கரத்துல ஒரு கரத்தை அறுத்து நரம்புகளை வினையாக மீட்டு காம்போதி ராகத்தை பாடி கடவுளுடைய இடத்துல 7.5 கோடி வரத்தை